துடிக்குது மனசு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற லக்ஷ்மிக்கு 15 வயசு ஆகுது. லக்ஷ்மியோட பெற்றோர்கள் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, நம்ம குடும்பத்துல 6 பெண்கள், இதுல லக்ஷ்மி தான் மூத்த பொண்ணு, இவளுக்கு இப்பவே கல்யாணம் செஞ்சு வச்சுட்டா நம்மளுடைய பொறுப்பு குறைஞ்சிரும் நினைச்சு லக்ஷ்மிக்கு கல்யாணம் செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த கல்யாணம் சட்ட ரீதியா செல்லாது அப்படின்றது ஒரு புறம் இருக்க, லக்ஷ்மிக்கு தான் கல்யாணம் செஞ்சுக்கிட்ட பையன் மேல துளி கூட விருப்பமே இல்ல. இவங்களுக்கு இந்த கல்யாணம் செல்லாது அப்படின்ற விஷயத்த புரிய வச்சு மேற்கொண்டு இவங்க என்ன செய்ய போறாங்கன்றத பத்தி இப்ப பேசுவோம். இப்ப நம்ம கிட்ட ரத்னம் தான் கல்யாணம் பண்ணிட்ட லக்ஷ்மியோட பேச வந்திருக்கிறாரு. தன்னுடைய மனசு விட்டு சில விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துக்க போறாரு. என்ன கேட்போம். மேரேஜ் ஆன அன்னையில இருந்து விருப்பம் இல்லை மேம் சொல்லிட்டு இருக்கேன். 2 பேருக்கு புரியலப்பா. கல்யாணமாகி 4 மாசம் ஆகுது மேம். கல்யாணமாகி 4 மாசம் ஆகுது. அன்னையில இருந்து எனக்கு பிடிக்கணும் தான் சொல்லிட்டு இருக்கான். கல்யாணத்துக்கு 3 டேஸ் முன்னாடியே நான் கேட்டேன், விருப்பப்பட்டு பண்ணிக்கிறேன், விருப்பம் இல்லையான்னு. விருப்பம் தான் சொன்னான். அன்னையில இருந்து கல்யாணம் ஆன அன்னையில இருந்து எனக்கு விருப்பம் இல்லைன்னு என்ன வரைக்கும் அதே தான் சொல்லி. மாமான்னு கூப்பிடுவீங்களா அவரை? இது வரைக்கும் எங்கிட்ட என்னைக்கும் ஒரு வார்த்தை பேசணும் கிடையாது. ஏன் லக்ஷ்மி, கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கு ஓகேன்னு சொன்னீங்களா ஃபர்ஸ்ட்? சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? ஓகேன்னு சொன்னேன். யார் கேட்டா உங்கள? ஃபேமிலில. அம்மா அப்பா இல்லம்மா? என்னன்னு கேட்டாங்கம்மா? விருப்பமான்னு கேட்டாங்க. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்டாங்களா இல்ல சாதாரணமா கேட்டாங்களா? சாதாரணமா கேட்டாங்க. அப்ப சரின்னு சொல்லிட்டீங்க. சரி, அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பிடிக்கலன்னு சொன்னீங்களா? எப்பயுமே பிடிக்காது அவங்க எனக்கு. லக்ஷ்மி ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தீங்களா? என்ன கிளாஸ் படிச்சிட்டு இருந்தீங்க? 10th. படிப்பு முடிச்சீங்களா? ரத்னம் கொஞ்சம் வெளியில இருங்களேன். அவங்கள ஃபர்ஸ்ட் பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிடுறேன். 10th படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து அம்மா அப்பா இதை பத்தி கேட்டாங்களா? இவங்க தான் வந்து கேட்டாங்க, அம்மா நீங்களே கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்ட்டு சொல்லிட்டு. அம்மா அப்பா இந்த பேச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி மாமா வந்து கேட்டாரா? அம்மா அப்பா பேச்சு எடுக்கல, இவங்கள திடீர்னு வந்தாங்க. அம்மா அப்பாவும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்ப நீங்க சொல்லிருக்கலாம்ல, நான் படிக்கணும், எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம்னு சொல்லிருக்கலாம்ல. மாமா மேல பயமா? அப்ப எதுக்குமா பயந்தீங்க? பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெளிவா சொல்லிருக்கீங்க பிடிக்கலன்ட்டு. என்ன சொன்னார் மாமா? லக்ஷ்மி, நீங்க வேற யாரையும் விரும்புறீங்களா? மேரேஜுக்கு ஃபர்ஸ்ட் இருந்தது. என்ன இருந்தது? மாமா அத்தை பையனே பேசிட்டு அத்தை பையன். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆயிட்டுனா நான் பேசவே கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க என்ன எழுதி வச்சிருந்தீங்க? ஃபர்ஸ்ட் மேரேஜுக்கு முன்னாடி நீங்க உங்க அத்தை பையனுக்காக லெட்டர் எழுதி வச்சிருந்தீங்களா? சும்மா கவிதை அந்த மாதிரி எழுதி வச்சிருந்தேன். அதே ஒரு காரணமா எடுத்து பிரச்சனை பண்ணிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா இதனாலதான் பிடிக்கலன்னு சொல்றான்னு சொல்லிட்டாங்களா? நீங்க என்ன சொன்னீங்க அதுக்கு? அப்பயும் நான் அந்த மாதிரி இருந்தா எப்பயும் வேண்டான்னு சொல்லிருப்பேன். நான் அப்பயும் மேரேஜ் தாலி கட்டும் போதே சொல்லிருப்பேன், அத்தை பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு. அப்படியெல்லாம் கிடையாது. கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டீங்களா நீங்களும் உங்க அத்தை பையனும்? அவ்வளவு பேசணும், அவ்வளவுதான். அதுக்கே அந்த லெட்டரு, புக்ஸ், கவிதை எல்லாம் எடுத்து அதே ஒரு பிரச்சனை பண்ணிட்டாங்க. என்ன பண்ணாரு? இதெல்லாம் இவங்க எதுக்கு எழுதி வச்சிருக்காங்க, இதனாலதான் என்னை பிடிக்கலன்றாங்க, அவங்களேதான் போய் கல்யாணம் பண்ணிக்குவாங்க, அப்படி இப்படின்னு சண்டை. 4 மாசம் ஆகுதுல்லம்மா கல்யாணம் நடந்து. இப்ப எப்படிமா இருக்கு? அப்படியேதான் இருக்கு. அப்படியேனா? சண்டையிலே தான் இருக்கு. யாருக்கும் சண்டை? அவங்க வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும். உங்க சித்தி வீட்டுக்கும் உங்க வீட்டுக்கும். கல்யாணம் எப்படி நடந்ததுமா? சிம்பிளா கோயில்ல பண்ணாங்க. சரி, அவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க இல்லையா? அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்களா? அவ்வளோ பண்ணல, சிம்பிளா பண்ணாங்க. சரி, வீட்டானுக்கிறவங்களுக்கு மட்டும். சரி, அம்மா அப்பா என்ன சொல்றாங்க உறுதியா? அம்மா அப்பா அவங்க கிட்டே போன்றாங்க. நான் இப்ப உங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறேன், சரியா? சொல்ல துடிக்குது மனசு.